புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுத்துறை ஊழியர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வணிக வரித்துறை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, வணிக வரி பணியாளர் சங்க தலைவர் ஜனார்த்தனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, ஊதிய உயர்வு கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசு ஊழியர்கள் சங்கத்தை அரசு அழைத்து பேச வேண்டும் என்றார். பொதுத்துறை ஊழியர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் மத்திய அரசு ஊழியர் போராட்டத்திற்கும் ஆதரவளிப்பதாகவும் அதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர் சங்கம் ஜூலை மாதம் நடக்கக்கூடிய 11ஆம் தேதி போராட்டத்துக்கும், அகில இந்திய அரசு ஊழியர் சம்மேளனம் இணைந்து நடத்தக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி போராட்டத்திற்கும் முழுமையான ஆதரவை அளிக்கின்றது. அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம். தமிழக அரசு ஊழியர்களை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்ற கோரிக்கையை விட்டு நாங்கள் மாற்றி நேரடி பேச்சுவார்த்தையின் மூலமாக பே பேண்ட் சிஸ்டத்தை விட்டுட்டு 40% ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற வெளிப்படையான ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். இந்த கோரிக்கை குறித்து அழைத்து பேச வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை.